சிவபெருமானே அண்ணாமலையாக காட்சி தருகிறார். இதை காந்தமலை என்பர். காரணம், இம்மலையை தரிசிக்க வருவோரை மீண்டும் மீண்டும் காந்தம் போல் கவர்ந்து இங்கு வரவழைக்கும். கிருத யுகத்தில் இது அக்னி மலையாகவும், திரேதா யுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவாபர யுகத்தில் தாமர மலையாகவும், இக்கலியுகத்தில் கல் மலையாகவும் திகழ்கின்றது. மலையின் உயரம் 2688 அடி, அதாவது 800 மீட்டர். கிரிவல பாதையின் தூரம் 14 கிலோமீட்டர். இப்பாதையின் 20 ஆசிரமங்களும் 360 தீர்த்தங்களும் பல சந்நிதிகளும் அஷ்டலிங்கங்களும் உள்ளன. 26 சித்தர்கள் வாழ்ந்துள்ளனர். அடிக்கு 1008 லிங்கம் அமைந்துள்ளது என்பர். மலையை ஒவ்வொரு இடத்தில் நின்று பார்த்தால் ஒவ்வொரு வகை தரிசனமாக 27 வகை தரிசனத்தை காணலாம். திருக்கயிலாயத்தில் ஆழ்நிலை தியானத்தில் இருந்த சிவபெருமானின் கண்களை அன்னை பராசக்தி விளையாட்டாக மூடியதால் இப்பிரபஞ்சமே இருண்டானது. அனைத்து ஜீவராசிகளும் துன்பத்திற்கு ஆளாகி தவித்தனர். இதனால் ஏற்பட்ட பாவத்தை போக்க இப்பூ உலகில் காஞ்சிபுரம் கம்பை நதிக்கரையில் அன்னை காமாட்சியாக தவம் இருந்தாள். ஒரு நாள் கம்பை நதி வெள்ளத்தில் தான் அமைந்த சிவலிங்கம் கரையாமல் இருக்க மார்போடு சேர்த்து அணைத்தார் அன்னை காமாட்சி. இதனால் அன்னையின் பாவத்தை சிவபெருமான் நீக்கினார். ஐயனே, நீங்கள் எப்போதும் என்னை பிரியாமல் இருக்க திருமேனியில் எனக்கு இடபாகம் தந்துள்ள வேண்டும் என சக்தி வேண்டினார். அதற்கு சிவபெருமான் அண்ணாமலை சென்று தவம் செய்ய உத்தரவிட்டார். அவ்வாறே உமையும் தவம் செய்தால். கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியும் கிருத்திகையும் சேரு நாளில் மலையின் மீது பிரகாசமான ஒளி ஒன்று உண்டானது. அப்போது மலையை இடப்புறமாக சுற்றி வா என அசரீரி ஒலித்தது. அதன்படி கிரிவலம் சென்ற அன்னையை அழைத்து தனது மேனிய இடபாகத்தை அளித்து ஆட்கொண்ட சிவபெருமான் அர்த்த நாரீஸ்வரராக காட்சி தளித்தார். இதையும் நினைவு கூர்ந்தே அண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றப்படுகின்றது.